பாஸ்தா செய்ய போகிறோம். தண்ணி ஊற்றிருக்கேன், கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் ஊற்றினா பாஸ்தா வந்து ஒட்டாமல் வரும் ஒன்றோட ஒன்றா. பாஸ்தா போட்டுக்கிட்டேன். பாஸ்தா போட்டு கொஞ்சம் கிண்டி விட்டு நல்லா வேகட்டும். வெந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. வெந்துட்டு ஒரு தட்டில் மாற்றிட்டு ஒரு சட்டி வச்சுக்கிடுறேன். சட்டியை வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிடுறேன். எண்ணெய் ஊற்றிட்டேன். 2 பெரிய பல்லாரி எடுத்து வச்சுருக்கேன். 2 பெரிய பல்லாரி பொடுசாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் நல்லா வதக்கிடுவோம். நல்லா வதக்கி கூட ஒரு 2 பச்சை மிளகா சேர்த்துக்கிடுவோம். சேர்த்துட்டு உப்பு போட்டு வதக்கினா வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். அதனால் உப்பு போட்டு நல்லா வதக்கிடுறேன். நல்லா வதக்கிடுவோம். அதுக்கப்புறம் 2 தக்காளி நல்லா அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிடுவோம். சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். பச்சை வாசனை போட்டுட்டு நல்லா வதக்கிடணும். பச்சை போயிட்டு அதுக்கப்புறம் பொடி மசாலா சேர்த்துக்கிடுவோம். ஃபஸ்ட்டு மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா. நான் மஞ்சள் பொடி எல்லாத்துக்குமே போடுவேன், ஏன்னா பாப்பா சாப்பிடுவாங்கனால. லைட்டாக 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கிடுவோம். மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். கொஞ்சம் அது கிண்டிக்கிறது நல்லா. நான் ரொம்ப காரம் சேர்க்க மாட்டேன், ஏன்னா பாப்பா சாப்பிடுவாங்க. நல்லா கிண்டிட்டு பச்சை வாசனை பார்த்துட்டு கிண்டிட்டு நல்லா பொடி வாசனை போயிடணும். அதுக்கப்புறம் மிளகா பொடி போட மாட்டேன், லைட்டாக மிளகா பொடி போட்டுக்கிறேன். லைட்டாக தான் போடுவேன். லைட்டாக போட்டு கிண்டிட்டு நல்லா கிண்டிக்கிடுவோம். அதுக்கப்புறம் 5 ரூபா மேகி பொடி ஒன்று வாங்கி வச்சுருக்கேன் கடையில் தனியாக. அந்த மேகி பொடி கொஞ்சம் அந்த பாக்கெட் போட்டுக்கிறேன். அது கூட கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும். மேகி பொடி போட்டு நல்லா கிண்டிக்கிடணும். நல்லா கிண்டிட்டு நம்ம அவிச்சு வச்ச பாஸ்தா இருக்குது, அதை எடுத்து வச்சுருக்கேன் தனியாக. அதை நம்ம இப்போ ஒன்றா சேர்த்துக்கிடுவோம். ஏன்னா பாஸ்தாவில் உப்பு போட்டு வச்சுருக்கனால நான் உப்பு போடல. நீங்கள் சாப்பிட்டு பார்த்து உப்பு தேவைன்னா உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கிண்டிக்கிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணால் போதும். அந்த பொடியெலாம் நல்லா பாஸ்தாவில் ஒட்டுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். இது நான் எப்போவுமே பாப்பாவுக்கு செஞ்சு கொடுக்குற மாதிரி நான் எதையும் பார்த்து செய்ய மாட்டேன். இது நான் எப்போவுமே செய்கிற மாதிரி செஞ்சுருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம் தூவிட்டு நான் எப்போவுமே கடைசியாக தூவி, அப்போ தான் ஸ்மெல் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். தூவிட்டு ஒரு வாட்டி கிண்டிக்கிடுவோம். கிண்டிட்டு நல்லா கிண்டி முடிச்சுட்டு என் சமையல் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பார்த்து நல்லா துள்ளுறேன்.